வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 எபிசோட் நம்பர் 2 பிரேக் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த எபிசோட் தான் அடுத்த வர 2 எபிசோடுக்கான ஒரு செட்டப்பா பில்ட் பண்ணிருக்காங்களே. சோ அதனால இந்த எபிசோட்ல பெருசா ஆக்ஷன் எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல செட்டப் தான் பண்ணிருக்காங்க. சோ எபிசோடு பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓப்பனிங் நம்ம ஹாலியை பிடிக்க வந்து டெமோகார்கன் கிட்ட இருந்து நம்ம ஹாலி தப்பிக்கலாம் ட்ரை பண்ண டெமோகார்கன் ஹாலியை சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம போட்டு பொளந்து எடுக்குதுங்க. வெளியே டெட் வீலர், அதாவது நம்ம ஹாலியோட அப்பா கால்ஃப் ஆடிட்டு இருப்பாருங்க. அப்ப ஹாலியோட அம்மா கேரன் என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அவங்க நல்லா குடிச்சிட்டு மட்டையில குளிக்க போயிட்டு இருப்பாங்க. குடும்பமாடா இது அப்படிதாங்க கேட்க தோணும். அண்ட் இந்த சைடு நம்ம ஹாலிக்கு டெமோகார்கன் தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன டைமிங் கிடைக்க அந்த டைமிங் யூஸ் பண்ணி கரெக்டா அவ கேரன் கிட்ட ஓடி வந்து அவளோட ரூம்ல ஏதோ மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி சொல்ல, கேரன் ஹாலி ஏதோ இமேஜினேஷன்ல தான் ஏதோ வளர்றான்னு சொல்லிட்டு காம் டவுன் பண்ணிருப்பாங்க. பட் ஹாலியோட மண்டையில இருந்து ரத்த வரத நம்ம கேரன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சம்திங் ஏதோ தப்பா இருக்குன்னு தெரியுது. அந்த சேம் டைம் அவங்க வீட்ல இருக்கிற எல்லா லைட்டுமே ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த லைட் ஃபிளிக்கரிங்க பார்த்து தான் டெட்டுக்கும் வீட்ல சம்திங் ஏதோ தப்பா நடக்குன்னு சொல்லிட்டு அவரும் உள்ள வராரு. அந்த ஹாலியை தேடி அந்த டெமோகார்கன் பாத்ரூம் கதவு உடைச்சிக்கிட்டு உள்ள வர கேரனும் ஹாலியும் அந்த பாத் டப்ல ஃபுல்லா பபிள்ஸ் நிரப்பி அதுக்கடியில ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா எவ்வளவு நடந்தாங்க இவங்களாலே மூச்சு பிடிச்சிட்டு உள்ளே இருக்க முடியும். அந்த டெமோகார்கன் பாத் டப்பை விட்டு நகராமலே இருக்க, பட் கரெக்டா உள்ள வந்து டெட் நம்ம கேரனை கூப்பிட அந்த சத்தத்தை கேட்டு டெமோகார்கன் அங்க இருந்து டெட் கிட்ட வந்துரும். அந்த டெமோகார்கனை பார்த்து நம்ம டெட் வீலர் பயத்துல என்ன பண்ணு தெரியாம கால் பேட் வச்சு அடிக்க போவாருங்க. சாலா நீ யாரானே டெமோகார்கன் திருப்பி ஒரே ஸ்ட்ரைக் தான் டெட் அங்கே நாக் அவுட். அந்த டைமிங் யூஸ் பண்ணி கேரன் ஹாலியும் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க கம்ப்ளீட்டா நனைஞ்சிருக்கிறதுனால கேரன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அப்போ டெமோகார்கன் இவங்களை தப்பிக்க விடாம லாக் பண்ண கேரனுக்கு வேற வழியே இல்ல, தன்னோட பொண்ணை காப்பாத்துக்காக சண்டை தான்ட்டு அவங்க குடிச்சு வச்சு இந்த ஒயின் பாட்டில உடைச்சி டெமோகார்கன் போட்டு பொளந்து எடுக்கிறாங்க. அண்ட் இந்த சைடு நம்ம வில் சொன்னதை கேட்ட நான்சி லெவனை கூப்பிட்டு கார்ல வேகமா வந்துட்டு இருப்பா. ஆல்சோ மைக் அண்ட் லூக்கஸும் சைக்கிள்ல வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் நான்சி தாங்க ஃபர்ஸ்ட் ரீச் ஆயிருப்பா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவ கொஞ்சம் லேட்டா வந்துட்டான்ட்டு. ஏன்னா நாங்க கேரன் வீல ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா டெமோகார்கன் கேரன் வீல இருக்கு வயித்துல ஒண்ணு கழுத்துல ஒண்ணு போட்டு அங்கேயே படுக்க வச்சுட்டு போயிடுது. ஆனா டெமோகார்கன் நினைச்சிருந்தா அவங்கள அந்த இடத்துல கொலை பண்ணி இருந்துக்கலாம். ஆனா அது பண்ணிருக்காது. சோ இப்ப கேரனோட ரத்தத்தை நிறுத்தத்துக்காக நான்சியும் லவனும் அவங்க போட்டு ஜாக்கெட்டை கழட்டி கேரன் வீலோட ரத்தத்தை பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் டெமோகார்கன் ஹாலியை அப்பதான் அப்சைட் டவுனுக்கே தூக்கிட்டு போயிருக்கும். சோ அது ஓப்பன் கேட் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு இருக்க நான்சி லவனை அப்சைட் டவுனுக்குள்ள போக சொல்றா. அண்ட் லவனும் அந்த கேட் யூஸ் பண்ணி உள்ள போக கரெக்டா அங்க இன்ட்ரோ வரைக்கும் சாப்டர் 2 The Vanish of Holly Wheelerன்னு போடுறாங்க. ஸோ இப்போ நான்சி அண்ட் மைக்கும் அவங்க அம்மா அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பாங்க. அவங்க கூட லூக்கஸும் வந்திருப்பான். அண்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்க அவங்க அப்பா கோமாக்கு போனதாகவும் அவங்க அம்மாக்கு லாரிங்ஸ்ல அடிபட்டதுனால பேச முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம நான்சி இந்த தப்பு எல்லாமே என்னோட தான், வெக்னா எனக்கு எல்லாத்தையும் காமிச்சான், இந்த ஹாக்கின்ஸ் அழியிறது, அம்மா அப்பா ஹாலி இவங்க எல்லாருமே அழியிறதே எனக்கு காமிச்சான். ஆனா நான் அவங்க யாருமே வான் பண்ணாமலே போயிட்டேன். அண்ட் நீங்களும் இது எதையுமே நம்பாதீங்கன்னு சொன்னீங்க. ஆனா அது எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்குது. அண்ட் அவன் அதோட நிறுத்த போறதும் கிடையாது. அண்ட் கண்டிப்பா அவன் வந்துட்டானுங்கிறத காட்டுறதுக்காகவே நம்மளையும் இதே மாதிரியே பனிஷ் பண்ணுவான் அப்படின்னு நான்சி சொல்ல, இந்த இடத்துல லூக்கஸ் வெக்னா அப்படி பண்றவனே கிடையாது. ஏன்னா வெக்னா எதுவுமே முழுசா முடிக்காம போக மாட்டான். லைக் நீ இப்ப சொல்ற மாதிரி அவங்கள பனிஷ் பண்றதா அவனோட வேலையா இருந்தா எதுக்கு உங்க அம்மா அப்பாவை மட்டும் உயிரை விட்டுட்டு ஹாலியை மட்டும் தூக்கிட்டு போயிருக்கணும்? சோ வெக்னாக்கு வேற ஏதோ தேவைப்படுது. அந்த ஹாலி இன்னைக்கு காண போன நாள் நவம்பர் 3. இதே மாதிரி தான் நவம்பர் 6 அப்போ வில்லும் காணாம போனா. அப்பத்துல இருந்தா இந்த ஹாக்கின்ஸ்ல எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. சோ வெக்னா நவம்பர் 6 அப்பதான் ஏதோ பெருசா பண்ண போறான்ட்டு லூக்கஸ் கரெக்டா இந்த சொல்லிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் நான்சி அண்ட் மைக்குக்கும் இது ரிலீஸ் ஆகுது. தென் அப்படிங்க நம்ம மைக்கோட வீட்டை ஆர்மி மெம்பர்ஸ் செக் பண்ண வந்திருப்பாங்க. அதுல அங்க தேடி பார்த்ததுல கேரனோட ரத்தத்தை நிறுத்தத்துக்காக லவன் அவனோட ஜாக்கெட்டை யூஸ் பண்ணிருப்பால, அதை அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சி கண்டிப்பா லவன் இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம மைக்கோட வீட்ல இருந்து 2 மைல் தூரத்துல இருக்கிற எல்லா சர்வேலன்ஸ் கேமராவோட ஃபுட்டேஜ் செக் பண்ணணும்னு சொல்லிருப்பானுங்க. அண்ட் அப்படி இந்த நம்ம ஹாலி அவளோட மைண்ட் மூலமா கண்டுபிடிக்குமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருப்பா. ஆனா எப்படி வெக்னாவா அவளால மைண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காதோ அதே மாதிரி தான் ஹாலியையும் இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. அதனால அப்சைட் டவுனுக்கே மறுபடியும் வந்து டெமோகார்கனோட ரத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. அப்போ டெமோகார்கன் நினைச்சு நம்ம ஹாப்பர் தெரியாம அடிச்சிருவாங்க. அண்ட் லவனை பார்த்து நம்ம ஹாப்பர் நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்க, அதுக்கு மைக்கோட வீட்ல இருந்து ஹாலியை தூக்கிட்டு போனா அந்த டெமோகார்கனை ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்தேன்னு சொல்லிருப்பா. அண்ட் முக்கியமா ஸ்குவாக்ல இருந்து மைக்கோட வீட்டுக்கு இவன் நான்சியோட கார்ல தான் வந்திருப்பாளே, அது நம்ம ஹாப்பருக்கு தெரிஞ்சிருமே பயங்கர டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுவாரு. ஏன்னா டனல்ஸ் இவங்க உருவாக்குனதுக்கான காரணமே ஆர்மி மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியாம இவங்க டிராவல் பண்றதுக்காக தான். ஏன்னா நம்ம ஹாப்பருக்கு நல்லாவே தெரியும் ஹாக்கின்ஸ்ல இருக்கிற எல்லா சர்வேலன்ஸ் கேமராவையும் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும்ட்டு. சோ அதனால இந்த இடத்துல பயங்கர டென்ஷன்ல கத்திட்டு இருப்பாரு. அந்த ஹாப்பருக்கு இந்த இடத்துல ஏகப்பட்ட பிரஷர் இருக்குங்க. ஏன்னா இப்ப ஹாலியை கண்டுபிடிக்கணும், லெவனை சேஃபா பாத்துக்கணும். ஏன்னா அவளை பிடிக்கிறதுக்குனே அப்சைட் டவுன் ஒரு கூட்டமே சுத்திட்டு இருக்குது, அவங்களை தடுத்து ஆகணும். அண்ட் இதுல வெக்னாவையும் போட்டு தரணும். சோ ஹாப்பர் இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு பிரஷர்ல தள்ளப்படுகிறான்னு தெரியுதா? அப்படியே நம்ம அங்க கட் பண்ணி ஸ்குவாக் கிட்ட தான் வரும். இங்க மொத்த ஸ்குவாக்குமே பவர் சர்க்யூட் ஆகி ஷட் டவுன்ல இருக்கும். அதனால ஜாய்ஸ் வேற ஏதாவது பேக்கப் ஃபியூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ராபினை செக் பண்ண சொல்லி அனுப்பிட்டு வில்லோட விஷன்ல வேற என்னலாம் பார்த்தானுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. அண்ட் வழக்கமா நம்ம வில்லுக்கு கூசிஸ் வந்தா அவன் எப்பவுமே அப்சைட் டவுனுக்குள்ள போயிட்டு வர மாதிரி தான் இருக்குமே. ஆனா அவன் இந்த வாட்டி என்ன சொல்லிருப்பானா, அவன் டெமோகார்கனுக்குள்ளேயே இருந்த மாதிரி இருக்கும். லைக் டெமோகார்கன் என்ன பாக்குது என்ன யோசிக்கிறது எல்லாத்தையுமே இவனாலையும் பார்க்கவும் முடியுது யோசிக்கவும் முடியுதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இதை நம்ம ராபின் கேட்டுட்டு அப்படி ஒரு ஆண்ட்ரா மாதிரி ஆக்ட் ஆவற லைக் வெக்னா எப்படி மைண்ட் ஃபிளேயர் பார்ட்டிகல்ஸ்
ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி டெமோகார்கனோட ஹை மைண்டை கனெக்ட் பண்றான். அதாவது ஆண்ட்ராவை நம்ம ரேடியோ வேவ்ஸ் கிட்ட எடுத்துட்டு போனா தான் நமக்கு சிக்னல் வரும். ஆனா அதே நம்ம தூரமா எடுத்துட்டு போனா நமக்கு சிக்னல் எரர் ஆகும். சோ இப்போ நீ அந்த ரேடியோ வேவ்ஸ்ல இருந்து தள்ளி இருக்க, ஆனா நீ அகைன் அந்த ரேடியோ வேவ்ஸ் கிட்ட போனா உன்னால ஹை மைண்டை டேப் பண்ண முடியும்னு சொல்றா. அண்ட் இதை கேட்ட நம்ம வில் அவனோட ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் அவனுக்கு அந்த விஷயமே வந்திருக்கும். சோ மறுபடியும் அவன் அந்த இடத்துக்கே போனா, ஆனால் அந்த ஹை மைண்டை டேப் பண்ணி ஹாலி எங்க இருக்கிறான்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டிருப்பான். ஆனா நம்ம ஜாய்ஸ்க்கு அந்த பிளான்ல விருப்பமே இருக்காது. ஏன்னா அவங்க மறுபடியும் அவங்க புள்ளைய இழக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம வில்லுக்கு அந்த பிளான் தான் கரெக்டா இருக்குமோ தோணுது. ஏன்னா நம்ம இங்க உட்காந்து அப்சைட் டவுன்ல இருக்கிற ஹாப்பரை கனெக்ட் பண்றதை விட ஹாலியை கனெக்ட் பண்றதா இவனுக்கு கரெக்டா இருக்குமோ தோணுது. ஏன்னா அப்சைட் டவுனுக்குள்ள ஹாலி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறானுங்கிறத நம்ம வில்லால மட்டும் தாங்க புரிஞ்சுக்க முடியும். அதனால வில் முடிஞ்ச வரைக்கும் ஜாய்ஸை கன்வின்ஸ் பண்ணதா பாப்பா, பட் ஜாய்ஸ் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்படியே அங்க நம்ம ஸ்டீவன் ஜானதன் கிட்ட தான் வரும். இங்க இவங்களோட ஆர்வி பவர் டவுன் ஆகி இருக்க ஒரு பொண்ணு கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு இவங்களோட ஆர்வியை சார்ஜ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த கேப்ல நம்ம ஸ்டீவன் ஜானத்துக்கும் லைட்டா சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஸ்டீவ் ஜானதன் கிட்ட நான்சியோட அம்மா அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நீ வேணா அவளுக்கு ஃபிளவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாமே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜானதன் ஏன்டா அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை நான்சிக்கு ஃபிளவர் வாங்கி கொடுக்கறதா முக்கியமானு இவங்க ரெண்டு பேர் கூட ஒரு சண்டை போயிட்டு இருக்குங்க. அப்பதான் மூக்குல இருந்து ரத்த வலிய டஸ்டின் அவன் உடஞ்சு போன சைக்கிளை தள்ளிக்கிட்டு அங்க வந்திருப்பாங்க. அண்ட் நம்ம ஸ்டீவ் அவனை அப்படியே அள்ளி வண்டியில போட்டுக்கிட்டு 3 பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ட் அப்படி இங்க நம்ம மேக்ஸை பாக்குறதுக்காக லூக்கஸ் வந்திருப்பான். இந்த ட்ரையலை நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு உங்ககிட்ட ஒரு நல்ல நியூஸ் சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப போயிட்டு இருக்கிறத பார்த்தா நாங்க ஃபைனல் பேட்டில் ரீச் பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் உன்னோட சப்போர்ட் இல்லாம எங்களால இந்த ஃபைனல் பேட்டில் ஜெயிக்க முடியாது மேக்ஸ் அப்படின்னு லூக்கஸ் அந்த இடத்துல மேக்ஸ் கிட்ட அழுது கெஞ்சிட்டு இருப்பாங்க. அண்ட் முக்கியமா அட்லீஸ்ட் நான் பேசுறதுக்கு ஏதாவது சைன் ஆச்சு கூடு மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் ஆக்சுவலா எபிசோட் 4 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்க வேண்டியதுன்னு. அப்படியே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம மைக் அண்ட் நான்சியை தான் காட்டுறாங்க. அந்த மைக் அங்க காஃபி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல ரிங்கிள் இன் டைம்ங்கிற புக்கை பாத்துறான். அப்பதான் அவனுக்கு ஒன்று புரியுது, மிஸ்டர் வாட்செட் அந்த புக்ல இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் மிஸ்டர் வாட்செட் ஹாலி கிட்ட ஹாக்கின்ஸ்ல மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு அவர் சொன்னாருன்னு ஹாலி நம்ம மைக் கிட்ட சொல்லியிருப்பா. அதுக்கு தான் நம்ம மைக் டென்ஜன்ஸ் ஆஃப் டிராகன்ல இருக்கிற அந்த கேரக்டரை நம்ம ஹாலிக்கு கொடுத்திருப்பான். சோ இப்போ ஹாக்கின்ஸ் இந்த மாதிரி நடக்குதுங்கிற விஷயம் எப்படி அந்த மிஸ்டர் வாட்செட்டுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நான்சி கிட்ட சொல்ல, அதுக்கு நான்சி அப்போ மிஸ்டர் வாட்செட்டை பத்தி நம்ம ஹாலி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாலோ அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சு போட்டு சொல்றா. ஆனா அது வேற யாரும் இல்ல, அவங்களோட அம்மா கேரன் வீலர். தென் அப்படியே நம்ம இங்க கட் பண்ணி ஸ்டீவன் டஸ்டின் கிட்ட தான் வரும். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி ஜானதன் ஹாப்பரோட சிக்னல் ஏதாவது மறுபடியும் கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு இருக்க ஸ்டீவன் டஸ்டினும் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த கிரால் அப்ப நம்ம ஹாப்பரோட சிக்னல் ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் சர்க்கியூட் ஆகி அவங்களால ட்ராக் பண்ண முடியாம போயிருக்கும். அதனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையிலே இருக்காங்க. பட் இதே நீ இந்த கிராலுக்கு வந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம மாட்டிருக்க மாட்டோம் ஸ்டீவ் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இதுக்கு டஸ்டின் இப்ப லைட் டக்குன்னு பிரைட் ஆகி டிம் ஆச்சுன்னா கண்டிப்பா பவர் சர்க்கியூட் ஆகணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு பேசிக் திங். ஆனா அது கூட உனக்கு தெரியலையா சொல்லிட்டு நம்ம டஸ்டினும் இந்த சைடு சொல்லிட்டு இருக்க. ஆனா இவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்ட நம்ம ஜானதன் சடனா ஒரு சிக்னலை நோட் பண்றான். அதை நம்ம டஸ்டின் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு இது ஹாப்பரா இருக்க வாய்ப்பில்ல, மேபி ஏதாவது மிலிட்டரி பிராட்காஸ்ட் இல்ல டிவி சேனலோட ஃப்ரீக்வன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா அந்த இடத்துல நம்ம ஜானதன் நோட் பண்ணது ஒரு முக்கியமான ஃப்ரீக்வன்ஸ் தாங்க. இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி ஸ்குவாக் கிட்ட தான் வரும். இங்க நம்ம ஜாய்ஸ் எப்படியாச்சும் ஹாப்பரை கனெக்ட் பண்ண முடியுமா செக் பண்ணிட்டு இருக்க. ராபின் ஃபிளெக்ஸ் கெபாசிட்டில ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக வில்ல கூட்டிட்டு போயிருப்பா. பட் ஆக்சுவலா ஃபிளெக்ஸ் கெபாசிட்டில எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா வில்லோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணதுக்காக தான் ஜாய்ஸை ஏமாத்திட்டு வந்திருக்காங்க. அண்ட் அது ஆக்சுவலா பேக் டு தி ஃபியூச்சருக்கான ரெஃபரன்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களே. ஏன்னா அந்த படம் 1985ல தான் வந்தது. கரெக்டா இங்க இருந்து 1 இயருக்கு முன்னாடி தான். ஆனா அந்த படத்துல நம்ம ஜாய்ஸ் பார்க்கல போலங்க. அது தெரியாம ஜானதன் கிட்ட இந்த ஃபிளெக்ஸ் கெபாசிட்டர் பத்தி கேட்க முன்னாடி உட்கார்ந்த அந்த ஸ்டீவன் டஸ்டினோ எது ஃபிளெக்ஸ் கெபாசிட்டர் அப்படின்னு திரும்பி பாப்பானுங்க. அந்த சீன் செம்மையா இருந்ததுங்க. தென் அப்படியே நம்ம ஹாப்பர் சொன்ன மாதிரி மிலிட்டரி ஆளுங்க சர்வேலன்ஸ் கேமரால இருக்கிற ஃபுட்டேஜை செக் பண்ணி லவன் தான் அங்க வந்திருக்கானுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அண்ட் கிடைச்ச ரிப்போர்ட்டை டாக்டர் கே கிட்ட கொடுக்க அதை பார்த்து டாக்டர் கே நெக்ஸ்ட் டைம் இங்க அப்சைட் டவுனுக்குள்ள வரும்போது லவனோட தான் வரணும்னு சொல்ல இப்பதான் அந்த சர்ஜன் சொல்றாரு லவன் அப்சைட் டவுன்ல தான் இருக்கான்ட்டு. தென் அப்படியே நம்ம இங்க லவன் கிட்ட தான் வரும். இங்க டெமோகார்கனோட பிளட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே லவன் வேகமா போக நம்ம ஹாப்பரால அவ்வளவு வேகமா நடக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா ப்ரீவியஸ் எபிசோட்ல நீங்க பாத்துருப்பீங்க நம்ம ஹாப்பர் மேல ஒரு புல்லட் பட்டிருக்கும். அதை லவன் இப்பதான் நோட் பண்ணிட்டு ஹாப்பருக்கு பேண்டேஜ் பண்ணிருப்பா. அண்ட் அதை அவ எங்க இருந்து கத்துக்கிட்டா நம்ம ஹாப்பர் கேட்கும்போது மேக்ஸ் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன்னு சொல்லிருப்பா. எஸ் மேக்ஸ் தான் சீசன் 3ல நம்ம எல்லுக்கு சொல்லி கொடுத்துருப்பாளே. அண்ட் இந்த இடத்துல நம்ம ஹாப்பர் அவரோட பொண்ணு சாராவை இழந்த அந்த கஷ்டத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பாருங்க. அண்ட் அந்த சீக்வன்ஸும் பயங்கர எமோஷனலா இருக்குங்க. முக்கியமா ஹாப்பர் தன்னோட பொண்ணு சாராவை இழந்த மாதிரி லவனையும் இழந்துடக்கூடாது சொல்றதை இவ்வளவு பண்றாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இவங்க இந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது டெமோகார்கனோட சத்தத்தை கேட்டதும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போனா அங்க ஹாலியோட ஷூ மட்டும் அங்க கிடைக்குது. அண்ட் உங்களுக்கு எதிர்க்க அப்சைட் டவுன்ல இருக்கிற டென்டகிள்ஸ் மூலமா உருவாக்குன ஒரு வாளை பார்த்து அவங்க ஷாக் ஆகி நிப்பாங்க. அப்படியே நம்ம ராபின் அண்ட் வில் கிட்ட தான் வரும். இங்க வில் சொன்ன மாதிரி அவனோட ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற உச் கிட்ட போனதுக்கு அப்புறம் அவனால ஹை மைண்ட் கூட கனெக்ட் ஆக முடியாது செக் பண்ணி பார்ப்பான். ஆனா அவனுக்கு எந்த விஷயமும் வராம குழந்தைங்க சிரிச்சு விளையாட்டு இருக்கிற மாதிரி சத்தம் மட்டும் கேட்டிருக்கும். அதை நம்ம வில் புரிஞ்சுக்கிட்டு ஹாலியோட ஸ்கூலுக்கு டைரக்டா போறான். அண்ட் அப்படியே இந்த சைடு நம்ம மைக் அண்ட் நான்சி அவங்களோட காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க அம்மாவை பார்க்க போறாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆனா அங்க இருந்து டாக்டர் இவங்கள அலோவ் பண்ணிக்க மாட்டாரு. சோ அதனாலதான் இப்ப மாறு விஷயத்துல உள்ள போயிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க அம்மாவை பார்த்ததுமே கையில ஒரு பென் அண்ட் பேப்பரை கொடுத்து மிஸ்டர் வாட்சத்தை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க அம்மாவும் இவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. லைக் அவங்க கையில ஒரு பாக்கெட் வாட்ச் இருக்கும். அண்ட் அவன் ஒரு பிரவுன் கலர் வெஸ்ட் போட்டிருப்பான். ரொம்ப ஜென்டிலாவும் கைண்டாவும் நடந்துப்பான்லாம் எழுத அப்படியே பேரலா வில் அண்ட் ராபினும் ஹாலி விளையாடிட்டு இருந்த அந்த ராட்னர் கிட்ட தான் போறாங்க. அண்ட் நம்ம வில் ராபின் கிட்ட இந்த இடத்துல ஹாலி விளையாட்டு இருந்தனால தான் எனக்கு இடமே சுத்துற மாதிரி இருந்துச்சு. சோ நீ சொன்ன மாதிரி வெக்னா ஹை மைண்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்தா அவனும் அந்த ஹை மைண்டோட ஒரு பார்ட்டா தான் இருக்கணும். விச் மீன்ஸ் அவனோட விக்டம் அவன் சூஸ் பண்ணும்போது அவங்களோட மைண்ட் மூலமா தான் அவன் மொத்தத்தையும் பாக்குறான். அவங்களோட மைண்டுக்குள்ள போயிட்டு அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பான். லைக் அந்த விக்டம்க்கு எந்த விஷயம் பிடிக்கும் எந்த விஷயம் பிடிக்காது, எதை பார்த்தா பயம் எதை பார்த்தாலும் பயம் இல்ல, இது எல்லாத்தையுமே அவன் தெரிஞ்சுக்க
ஆரம்பிப்பான். சோ அதுக்கு அவன் யூஸ் பண்ணது ஹை மைண்ட். அண்ட் நம்ம வில்லும் அதே ஹை மைண்டோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால தான் நம்ம ஹாலியை வெக்னா சூஸ் பண்ணும்போது ஹாலியோட விஷனை வெக்னா மூலமா இவனும் பார்த்திருக்கான். சோ விச் மீன்ஸ் வில்லால வெக்னாவோட நெக்ஸ்ட் விக்டமையும் பார்க்க முடியும். அண்ட் அப்படி இந்த சைடு நம்ம நான்சி ஹாலி மிஸ்டர் வாட்சட்டோட ஃபர்ஸ்ட் நேம் பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்க கேரன் பொறுமையா எழுத ஆரம்பிக்கிறாங்க. HENRY ஹென்றி, அதாவது ஏகேஏ வெக்னா. ஸோ மிஸ்டர் வாட்சட் தான் வெக்னாவே. அண்ட் நமக்கு ஒன்றும் இது பெருசாக சர்ப்ரைசிங்காக இல்லை, ஏன்னா நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஹென்ரிங்கிற பேரை பார்த்ததுமே மைக்கும் நான்சிக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. ஆனால் அப்படியே இந்த சைட் ஸ்கூல் பஸ் அங்கே வருது. எல்லா பசங்களும் நம்ம ராபின் அண்ட் வில்ல கடந்து போக டெரெக் மட்டும் நம்ம வில்ல தாண்டி போகும்போது வில்லுக்கு அகைன் கூசிஸ் ஆகுது. ஸோ இந்த சைடு நம்ம மிஸ்டர் வாட்சட் தான் வெக்னான்னு தெரியுது. அண்ட் அப்படியே இந்த சைடு நம்ம வெக்னாவோட நெக்ஸ்ட் விக்டமும் தெரியுது. ஸோ இப்போதான் நம்ம ஹாலி கிட்டே போகிறோம். அவன் நம்ம ஹென்றி கூட வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடத்துல இருக்கா. அண்ட் அது வேற எதுவும் இல்லை, நம்ம ஹென்ரியோட மைண்ட் தான். அண்ட் ஹாலி ஹென்றி கிட்ட தன்னோட ஃப்ரெண்ட்ஸும் எப்போ வருவாங்கன்னு கேட்க அதுக்கு ஹென்றி உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் கூடிய சீக்கிரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லி ஹாலியை ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக அங்க முடிப்பாங்க இந்த எபிசோட. தக்காளி இதுக்கு மேல அடுத்த 2 எபிசோடுக்கு ஒரு செட்டப்பை கொடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா இந்த எபிசோட்ல வெக்னா இன்னும் அப்சைட் டவுன்ல தான் இருக்கானுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் வில் எந்த அளவுக்கு வெக்னாவோட கனெக்ட் ஆயிருக்கானுங்கிற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் முக்கியமா நம்ம வெக்னாவோட நெக்ஸ்ட் டார்கெட் யாருங்கிற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஒரு பக்கமான ஆப்சல்யூட் செட்டப் தான் இந்த இடத்துல பண்ணிருக்காங்களே. என்னதான் இந்த எபிசோட பெருசா எந்த ஆக்ஷனும் இல்லைனாலும் ஒரு தரமான எபிசோடுங்க. அண்ட் முக்கியமா இந்த எபிசோட நான் தான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்ன மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்போம், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.